மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மே 3 2024 வெள்ளிக்கிழமை இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஈவினிங் 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கான கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த நியூஸ் பேப்பர் பிடிஎஃப், ப்ரீவியஸ் இயர் கொஷின், இன்னும் இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப்ஸ்லாம் வேணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் இருக்கும். நீங்கள் அதில் போய் எடுத்துக்கலாம். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி உள்ளே வந்துக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு சக்ஸ்காம் பள்ளத்தாக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதியில் இருக்குது. இந்த பள்ளத்தாக்கு பகுதி வந்து பார்த்திங்கன்னா 1963ஆம் ஆண்டு சீனா பாகிஸ்தான் எல்லை ஒப்பந்தத்தின் கீழ் வந்து சீனாவுக்கு வந்து விட்டு கொடுக்க பாகிஸ்தான் வந்து முயற்சி செஞ்சுருக்கு. ஓகேங்களா? அது நமக்கு உண்டான பகுதி. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட்குறது வாய்ப்பு. இதெல்லாம் குரூப் 1 லெவல் கொஷின். அடுத்து நாளையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அக்னிவேல் ஆரம்பிக்குது. ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் முதல் ஜூன் மாதம் வரை வந்து பார்த்திங்கன்னா கோடை காலமாக கருதப்படுது. இதில் வந்து மே மாதத்தில் வந்து வெப்பத்தின் தாக்கம் மிகவும் அதிகமாக காணப்படும். தமிழ் மாதமாக சித்திரை பிற்பகுதியில் தொடங்கி வைகாசி மாதம் வரையுள்ள காலமே வந்து மிக அதிக வெப்பமுள்ள காலமாக இருக்கும். ஓகேங்களா? அக்னி நட்சத்திர காலம் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? தமிழில் தெரிஞ்சுக்கோங்க அக்னி நட்சத்திர காலத்தை. ஓகேவா? அடுத்து நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி பெற்ற ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகியிருக்காங்க. அவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்பா. ஓகேங்களா? அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்திய அளவில் 851வது இடத்தை பெற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து சுற்றுலாத்துறை சார்பில் வந்து பார்த்திங்கன்னா முட்டுக்காட்டில் வந்து பார்த்திங்கன்னா 5 கோடியில் வந்து பார்த்திங்கன்னா 125 அடி நீளம் 25 அடி அகலத்தில் வந்து பிரம்மாண்ட 2 அடுக்கு குளிர்சாதன வசதி, சமையலறை உள்ளிட்ட வசதிகள் வந்து சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பார்த்திங்கன்னா ஒரு மிதவை படகு உணவகம் கொண்டு வந்துருக்காங்க. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் மிதவை படகு உணவகம் எங்கே இருக்குது அப்படின்னா முட்டுக்காடு. ஓகேங்களா? ஈசிஆரில் இருக்குது. அடுத்து நம்ம யாத்திரை அப்படின்ற கால் டாக்ஸி செயலி வந்து பார்த்திங்கன்னா சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களால் உருவாக்கப்பட்ட நம்ம யாத்திரை அப்படின்ற கால் டாக்ஸி ஆப் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது முழுக்க வந்து மாணவர்களால் உருவாக்கப்பட்டது. நம்ம யாத்திரை அப்படின்ற ஒரு ஆப்பு பார்த்திங்களா. இது வந்து கால் டாக்ஸி ஆப்பு. ஓகேங்களா? இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் வரைக்கும் ஃப்ரீ. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக்ஸியோட உரிமையாளர் என்ன பண்ணணும்னா மாதத்துக்கு ₹45 செலுத்தி அதில் பதிவு பண்ணிட்டால் போதும். மிச்சதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லாமே ஃப்ரீ தான். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழலை பார்ப்பது நம் கடமை. ஓகேங்களா? ஐநா சபையின் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான COP மாநாடு. ஓகேங்களா? கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 2022 வந்து நடைபெற்ற போது 2030ஆம் ஆண்டுக்குள்ளே காற்று மாசை வந்து 2 பில்லியன் டன்னாக குறைப்பதற்கு வந்து ஒப்புக்கொண்டு நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா காற்று மாசை குறைப்பதில் வந்து பெரும் பங்காற்றி வருகிறது. மரங்களை வெட்டி வைப்பது முரண்பாடாக உள்ளது. ஓகேங்களா? இப்போ என்னென்னா நம்மளே வந்து பார்த்திங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அடுக்குமாடி கட்டடம் கட்டுறோம் 72,000 கோடியில். அதுக்காக வந்து பல லட்சம் ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா மரங்களை வெட்டி சாய்ச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா டெல்லி டு டேராடூன் பயண நேரத்தை 2.5 மணி நேரமாக குறைத்து விடும் வகையில் பார்த்திங்கன்னா அமைக்கப்பட்ட விரைவு சாலை நோயில் பார்த்திங்கன்னா 16 கிலோமீட்டர் நிலத்துக்கு காடுகள் உள்ளே வந்து பாதை அமைக்கப்பட்டுள்ளது. இதற்காக 7,575 மரங்கள் வந்து வெட்டப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இதை ஈடு செய்ய 1.70 லட்சம் மரக்கன்றுகள் வந்து ஹரியானா மாநிலத்தில் உள்ள ஆரவல்லி குன்றுகளுக்கு வந்து பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நடப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? மாற்றிடமாக அங்கே மரத்தை விட்டுட்டு ஆரவல்லி மலைத்தொடரில் வந்து பார்த்திங்கன்னா மரங்கள் வந்து நட்டுருக்குறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமானது. அடுத்து கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் வந்து பார்த்திங்கன்னா முதலாம் ராஜேந்திர சோழன் ஆட்சி காலத்தில் வந்து கட்டப்பட்டது. ஓகேங்களா? இது தெரிஞ்சுக்கோங்க. ₹2000 நோட்டு வந்து பார்த்திங்கன்னா 98% வந்து ரிசர்வ் வங்கி வந்து திருப்பி பெறப்பட்டிருக்கு. ஓகேங்களா? 2% நோட்டுகள் வந்து இன்னும் வந்து சேரலை. 98% நோட்டுகளை வந்து நம்ம முழுசாக திரும்ப பெற்றாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தாமஸ் சூப்பர் பேட்மிண்டன் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் இருபால் அணிகளும் ஆண்கள் அணியும் பெண்கள் அணியும் பார்த்திங்கன்னா காலிறுதி சுற்றில் வந்து வியாழக்கிழமை தோற்று போட்டியிலேருந்து வெளியேறிட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து ப்ரோ லீக் ஹாக்கி சாலிமா கேப்டன். ஓகேங்களா? சர்வதேச ஹாக்கி சம்மேளனத்தின் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ லீக் ஹாக்கி போட்டியில் பெல்ஜியம் இங்கிலாந்து அணிகளுடன் மோதவிருக்கும் இந்திய மகளிர் அணி வந்து வியாழக்கிழமை அறிவிக்கப்பட்டது. இந்த முறை வழக்கம் போல் கேப்டன் சவிதா புனியாவுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா மிட்ஃபீல்டர் சலிமா டெடே வந்து பார்த்திங்கன்னா கேப்டனாக வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சலிமா டெடே இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய ஹாக்கி டீமோட கேப்டனாக இருக்கிறாங்க. ஓகேங்களா? அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா T20 உலகக்கோப்பை கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா. இதெல்லாம் வந்து PC கொஷனில் கேட்குற கேள்வி. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெயினில் நடைபெற இருக்கும் மேட்ரிட் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டு வீராங்கனையான கார்லோஸ் அல்காரிஸ் வந்து பார்த்திங்கன்னா காலிறுதியில் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ச்சி தோல்வி வந்து வெளியேறிட்டார். ஓகேங்களா? அடுத்து விண்வெளியில் வந்து அணு ஆயுதங்களை வந்து நிலைநிறுத்தத்துக்கான மசோதா வந்து பார்த்திங்கன்னா
அதுக்கு வந்து தடை விதிக்க சொல்லி பார்த்திங்கன்னா ரஷ்யா வந்து தன்னோட வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி வந்து பார்த்திங்கன்னா அந்த தீர்மானத்தை வந்து ரத்து செஞ்சுச்சுன்னு நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இப்போ வந்து விண்வெளியின் அணு ஆயுதங்கள் நிறுத்துவதற்கு தடை விதிக்கும் ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதாக புதிய வரைவை எந்த நாடு கொண்டு வந்திருக்கு அப்படின்னா ரஷ்யா கொண்டு வந்திருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி கூட்டாக தான் கேட்பாங்க. ஓகேங்களா, விண்வெளியில் அணு ஆயுதங்களை நிறுத்துவதற்கான தடை விதிக்கும் ஒப்பந்தத்தை ஐநா பேரவையில் கொண்டு வந்த நாடு எதுன்னு கேட்பாங்க, ரஷ்யா. ஓகேங்களா, நமக்கு மேலோட்டமாக தெரியும், கொஸ்டின் அப்படின்னு கேட்பாங்க. விண்வெளியில் பேரழிவு ஆயுதங்களை நிறுவுவதற்காக தடுப்பதற்காக ஒப்பந்தம் வந்து கடந்த 1967ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அடுத்து, கார்களுக்கான புதிய ப்ரீமியம் வகை டயர்களை வந்து பிரிட்ஜ்ஸ்டோன் இந்தியா நிறுவனம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு. ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப கம்மி தான், இதுவே போதுமானதான். நம்ம டீப்பாக தான் பார்த்துருக்கோம். நேற்று கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதோட பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்குது, போய் கண்டிப்பாக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக பார்த்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐநா சபையோட அந்த தீர்மானம் அதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அடுத்து நம்ம யாத்திரை செயல், இதுவும் ரொம்ப முக்கியமானது தான். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.